இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து பட்டியல் சமூக மக்கள் மூன்றாம் தர மக்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புகிற நிலையில் பட்டியல் சமூக தலைவர்களையும் இந்த திமுக அரசு மூன்றாம் தர தலைவராகத்தான் பார்க்கிறது என்பதற்கு இதுதான் ஒரு அத்தாட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமைகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அவரை ஒரு டைனாமிக் லீடர் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு தாட்ஃபுல் லீடர். தமிழ்நாடு காவல்துறை சென்னையால் நிர்வகிக்கப்படவில்லை, அது புதுடில்லியால் நிர்வகிக்கப்படுகிறது. இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை. நாடு முழுக்க கொலைகள் நடக்கின்றன, கொள்ளைகள் நடக்கின்றன. தமிழ்நாடு காவல்துறை எங்களை போன்றவர்களை மட்டும் மிகவும் சிரத்தையுடன் கண்காணிக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சிலர் மட்டும், ஒரு சில சிற்றரசர்களும் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. ஏராளமான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அவர்கள் மட்டும் வாழ்வதற்கான வழிவகைகள் மட்டுமே செய்யப்படுகின்றன. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவி உடை உடுத்தி தனக்குத்தானே பெட்ரோல் குண்டுகளை வீசிய விளம்பரப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இதுபோன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் சாதாரண உழைக்கிற பாட்டாளி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசை எதிர்த்து கை நீட்டினால் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதும் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. கார்ப்பரேட் பெருநிறுவன குழுமங்களின் கைகளில் அரசினுடைய அதிகார வரம்பு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையான சிறப்பாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், நேர்மையாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், லஞ்ச லாவணியத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரிகள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அவர்கள் எங்கோ காணாமல் அடிக்கப்படுகிறார்கள். எனவே அதை முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர், காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் களைய வேண்டும். இன்றைக்கு இந்த கத்திமுனை ஆம்ஸ்ட்ராங் நோக்கி நகர்ந்திருக்கு என்று சொன்னால், அதே கத்திமுனை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரை நோக்கியும் அது திரும்பும் என்பதை தயவு கூர்ந்து அதிகார மட்டத்தில் இருக்கவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு புரட்சி தமிழர் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து பட்டியல் சமூக மக்கள் மூன்றாம் தர மக்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புகிற நிலையில் பட்டியல் சமூக தலைவர்களையும் இந்த திமுக அரசு மூன்றாம் தர தலைவராகத்தான் பார்க்கிறது என்பதற்கு இதுதான் ஒரு அத்தாட்சி. இன்றைக்கு உளவுத்துறை 3 முறை எச்சரித்ததாக என்று சொல்கிறார்கள். ஆனால் உளவுத்துறையின் வேலை என்பது ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று அறிவுறுத்துவது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை நடக்காமல் தடுப்பது தான் உளவுத்துறையின் வேலை. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலை இருக்குது என்று தெரிந்தும் இந்த அரசு வேண்டுமென்றே கோட்டை விட்டிருக்கிறது. எனவே எப்படி இந்த 2024 ஜனவரி 1 ஜூலை மாதம் 1 வரை தமிழகத்தில் 550 படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமைகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஊபி முதல் மாநிலம், மத்திய பிரதேசம் 2வது மாநிலம். கணக்கீடு வகையில் பார்க்கையில் ஊபியோடு தமிழ்நாடு, அது ஊபி 3 மடங்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அந்த மாநிலம் அல்ல நிஜத்தில் முதலிடம், தமிழகம்தான் நிஜத்தில் முதலிடம். இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. இன்றைக்கு வேங்கவேலியில் மலம் கலந்த பிரச்சனையில் இந்த அரசு மெத்தனமாக குற்றவாளிகள் தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. அதை போன்ற இன்றைக்கு பட்ஜெட்டில் ஒரு 120 கோடி ரூபாய் இந்த ஆதிராவிட பள்ளிகளில் இருக்கிற கட்டமைப்புகளை, உள்கட்டமைப்புகள், அதாவது கக்கூஸ், இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்து அந்த 120 கோடியில் வெறும் 2 கோடி ரூபாயை செலவு செய்து அந்த பணத்தை திருப்பி அனுப்பிய அந்த பட்டியல் சமூக விரோத அரசு திமுக அரசு. இன்றைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு இந்த நிலை என்றால் அடித்தட்டிலே இருக்கிற மக்களுக்கு என்ன நிலை இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே செல்வி மாயாவதி அவர்கள் சொல்லியது போல இந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல மர்மங்கள் நிறைந்திருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். உங்கள் சிபிசிஐடி மீது எங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் சிபிசிஐடி போட்ட வழக்குகளில் இதுவரை என்ன விளக்கத்தை, என்ன தீர்வை கொண்டு வந்தீர்கள்? எனவே தமிழக அரசு இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில்
சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி நீங்கள் உத்தரவிட என்று சொன்னால் இன்று வெகு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த அரசு திராவிட மாடல் அரசு, இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு என்பதை இங்கே பிரகடனப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாங்களும் இருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை கடும் கண்டனத்திற்குரியது. பட்டியல் சமூக மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் களமாடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதை எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் களமாடி வருகிற மற்ற ஏனைய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுகிறது. கூலிக்கு கொலை செய்கிற, கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் மட்டுமே வெளியில் தெரியப்படுவதாகவும், உடனிருந்து அதற்கு துணை நின்றவர்கள் என்கிற ஒரு கேள்விக்குறியை தமிழ்நாட்டு ஆகப்பெரும் தலைவர்கள் எழுப்பியுள்ளார்கள். எனவே அந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு உரிய பதிலளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவி உடை உடுத்தி தனக்குத்தானே பெட்ரோல் குண்டுகளை வீசிய, விளம்பரப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர் குற்றச்சாட்டு எழுப்பக்கூடிய நிலை என்னவென்றால், அருமைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது, அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்ததாக காவல்துறை சொல்லுகிறது. எச்சரித்த காவல்துறை அதற்கான பாதுகாப்பை ஏன் வழங்கவில்லை என்கிற கேள்வியை அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் எழுப்ப வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கேள்விக்கு அரசு உரிய பதிலளிக்க வேண்டும். இனி வரும் காலத்தில் இதுபோன்ற இழப்பீடுகளை பட்டியல் சமூகமோ தமிழ் சமூகமோ சந்திக்காத அளவிற்கு உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு கண்காணிப்பு குழுக்களை உளவுத்துறை அதிகாரிகள், அதற்கென்று சிறப்பு அதிகாரிகள் தனிக்குழுவாக இருந்து இயக்கப்பட வேண்டும். எனவே இதுபோன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் சாதாரண உழைக்கிற பாட்டாளி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசை எதிர்த்து கை நீட்டினால் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதும் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. கார்ப்பரேட் பெருநிறுவனங்க குழுமங்களின் கைகளில் அரசினுடைய அதிகார வரம்பு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பெருநிறுவன குழுமங்கள் மட்டுமல்லாமல் அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், தனக்கான உறவினர்கள் இந்த கருப்பர் நகரமாக இருக்கக்கூடிய சென்னை பட்டணத்திலே அதிகாரிகளாக தொடர்ந்து கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சிறப்பாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், நேர்மையாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், லஞ்ச லாவணியத்தை எதிர்க்கக்கூடிய அதிகாரிகள் தூக்கி வீசப்படுகிறார்கள். அவர்கள் எங்கோ காணாமல் அடிக்கப்படுகிறார்கள். எனவே அதை முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர், காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் களைய வேண்டும். அதற்கு உரிய தகவல்களை சேகரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சருக்கு வேண்டியப்பட்டவர் மச்சா மாமா என்று ஆளுமை பெறுகிற சாதியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களின் உறவினர்கள் தலைமையிலே கோலாச்சுவது என்பது கடந்த 40 ஆண்டு காலமாக இது தொடர்ந்து நீடிக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரையில் இன்றைக்கு இந்த கத்திமுனை ஆம்ஸ்ட்ராங் நோக்கி நகர்ந்திருக்கு என்று சொன்னால், அதே கத்திமுனை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரை நோக்கியும் அது திரும்பும் என்பதை தயவு கூர்ந்து அதிகார மட்டத்தில் இருக்கவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அறநெறி போற்றி, பௌத்தம் தழுவி புரட்சி பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியில் நின்று கற்பி என்கிற அந்த தாரக மந்திரத்தை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கல்வியை எடுத்து சென்ற அந்த மகத்தான பணியை செய்திருக்கக்கூடிய, குறிப்பாக பஞ்சசீல கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் மது மாது சூது என்று எதையும் அறியாத ஒரு தலைவராக வலம் வந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பு. எனவே புரட்சியாளர் பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய
சமூக நீதி கொள்கையை தொடர்ந்து நெஞ்சில் சுமந்து நின்று பண்பாட்டு அரசியலில் தலை தோங்கி சிறந்து விளங்கிய அருமைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு அரசு முன்வந்து நீதிமன்றத்தின் வழியாக இப்பொழுது இடம் வழங்கியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு உரிய சிறப்பை அடுத்து வரும் நாட்களில் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அரசுக்கு முன்வைத்து பட்டியல் சமூக தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என அரசுக்கு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், ஒரு அற்புதமான இளம் தலைவர் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை ஒரு டைனாமிக் லீடர் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் ஒரு தாட்ஃபுல் லீடர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலாக ஓங்கி ஒலித்தாலும் மற்ற சமூகங்களில் உள்ள ஆளுமைகளையும் இணைத்து கொண்டு ஒரு பரந்துபட்ட அரசியல் செய்தவர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பாசிசத்துக்கு எதிராக ஒரு ஆழமான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக போராடியவர். அவரை இழந்திருப்பது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய இழப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இழப்பு. அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காமல், அவரை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்காமல் விட்ட தவறை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்திருக்கின்றன. தமிழ்நாடு காவல்துறை சென்னையால் நிர்வகிக்கப்படவில்லை, அது புதுடில்லியால் நிர்வகிக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அவலம் நீடித்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்றால், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை துள்ள துடிக்க கொன்ற பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் அந்த செய்தியை அறிந்து கொண்டேன் என்றார். அப்படியானால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டவர்கள் யார்? சென்னைக்கு தெரியவில்லை என்றால் தில்லியில் யார் யார் அந்த நடவடிக்கையில் இறங்கினார்கள்? கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கூடங்குளம் போராட்டத்தை நடத்திய அத்தனை மக்கள் மீதான வழக்குகளையும் திரும்ப பெறுவோம் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? தமிழ்நாடு காவல்துறை புதுடில்லியால் நிர்வகிக்கப்படுகிறது, அமித்ஷாவால் நிர்வகிக்கப்படுகிறது. இங்கே ஆம்ஸ்ட்ராங் போன்ற இளம் தலைவர்கள் கொண்டு குவிக்கப்படுவதற்கு காரணமும் புதுடில்லியினுடைய சதியோ என்கிற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எழுகிறது. இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை. நாடு முழுக்க கொலைகள் நடக்கின்றன, கொள்ளைகள் நடக்கின்றன. தமிழ்நாடு காவல்துறை எங்களை போன்றவர்களை மட்டும் மிகவும் சிரத்தையுடன் கண்காணிக்கிறது. எப்போது வீட்டிலிருந்து வெளியே வருகிறோம், யார் யார் வீட்டுக்கு வருகிறார்கள், எங்கே போகிறோம், என்ன யார் யாரை சந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம், கழிப்பறைக்கு செல்வதை கூட காவல்துறை கண்காணிக்கிறது, வேவு பார்க்கிறது. நேற்று நள்ளிரவு 2 மணிக்கு தம்பியினுடைய உடலத்தை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து எடுத்து அங்கு அயனாவரத்துக்கு கொண்டு சென்ற பிறகு நானும் தம்பியும் நள்ளிரவு 2 மணிக்கு வீட்டுக்கு நடந்து செல்கிறோம். 2 காவல்துறை அதிகாரிகள் எங்கள் பின்னால் வந்து, எங்கே போகிறீர்கள், எங்கே தங்கி இருக்கிறீர்கள், எங்கே போய்விட்டு வருகிறீர்கள், நன்றாக தெரியும் நாங்கள் இங்கே தான் வந்திருக்கிறோம் என்று, எங்கே போய்விட்டு வருகிறீர்கள்? இவ்வளவு துல்லியமாக கண்ணும் கருத்துமாக எங்களை கண்காணிக்கிற, எங்களை வேவு பார்க்கிற, எங்களை உளவு பார்க்கிற தமிழ்நாடு காவல்துறைக்கும் உளவுத்துறைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை பாதுகாக்க முடியாமல் போனது ஏன்? எங்கள் யாருக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, உங்கள் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சிலர் மட்டும், ஒரு சில சிற்றரசர்களும் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. ஏராளமான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை பிடித்து வைத்துக்கொண்டு, அவர்கள் மட்டும் வாழ்வதற்கான வழிவகைகள் மட்டுமே செய்யப்படுகின்றன. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தம்பி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. தமிழ்நாடு அரசும் ஆளும் வர்க்கமும் பதில் சொல்லியாக வேண்டும். தம்பிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். பச்சை தமிழகம் கட்சி, உதயகுமார், அருள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவரும் ஒரு இளம் வழக்கறிஞரும் சென்னை மாநகரத்தின் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் தமிழக அரசியலில்
கடந்த 30 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் தலித் மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருந்த என்னுடைய அருமை சகோதரர்களில் ஒருவரான, என்னை ஒரு மூத்த சகோதரராகவே கருதிய என் அன்பு இளவல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி தமிழக தலித் அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை, வேதனையை, நிரப்ப முடியாத ஒரு இழப்பை உருவாக்கியிருக்கிறது. அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் துடிப்புமிக்க ஒரு இளைஞர். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அம்பேத்கரிய சிந்தனையிலும், அம்பேத்கரிய வழியிலும், பௌத்த சிந்தனையிலும், பௌத்த நெறியிலும் நெறிப்படுத்தியவர். ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த பகுதியில், பெரம்பூர் பகுதியில் பாசல் அம்பேத்கர் அவர்களாலேயே நான் மதமாற்றம் செய்வதற்கு முன்பாகவே பெரம்பூர் பகுதியில் ஒரு புத்தர் கோயில் இருந்திருக்கிறது என்று பாசல் அம்பேத்கர் அவர்கள் இந்த பெரம்பூரை குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட இந்த பெரம்பூர் பகுதியில் ஒரு தனித்துவமிக்க புத்தர் கோயிலை தனி ஒருவனாய் கட்டுவித்து அதன் வழியாக பௌத்த நெறியை இந்த பகுதியில் பரப்பி வந்த ஒரு சமூக மறுமலர்ச்சியாளர். அவருடைய படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாதது, மன்னிக்க முடியாதது. தமிழக அரசு தமிழகத்தில் இத்தகைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழல்கள் அமைவதை எப்படி மாநில அரசு தெரிந்து கொள்ளாமல் இருந்தது? காவல்துறை மெத்தனமாக இருந்தது. காவல்துறைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரியவே தெரியாதா? அவர்கள் தெரிந்திருந்தும் மௌனம் காத்தார்களா என்றெல்லாம் சந்தேகிக்க தோன்கிறது. இனியாவது மாநில அரசு முழுமையாக தலைமையிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்துக்கு சமரசமற்ற ஒரு நீதியை, நியாயத்தை, தண்டனையை வழங்க வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர்களோடு தாய் கட்சி என்கிற வகையில் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். மறைந்த தலைவர் பௌத்த பெரியார் சுந்தரராஜன் அவர்கள் மறைவுற்ற போது ஒரு இளைஞராய் துடிதுடித்து அந்த மரண ஊர்வலத்தில் இளைஞர்களை திரட்டி அணிவகுத்தவர். சமீபத்திலே மறைந்த எங்களுடைய அன்பு தலைவர் சொல்லின் செல்வர் சக்திதாசன் அவர்கள் மறைவுற்ற போது அந்த மரணத்தை நிகழ்ச்சியை முன்னிருந்து ஆற்றுப்படுத்தி அடக்க செய்கிற வரை ஒரு சாதாரண ஊழியன் போல பணியாற்றியவர். இப்படி இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர்களோடும், தொண்டர்களோடும், முன்னணி செயல் வீரர்களோடும் சகோதரராய் பழகிய அவர், அவருடைய மறைவு இந்திய குடியரசுக் கட்சிக்கு ஒரு பேரிழப்பு. எங்கள் கொள்கையை வலியுறுத்திய ஆகவே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை அவரை இழந்து தவிக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், மிக குறிப்பாக அவருடைய குடும்பத்தினருக்கும், என்னுடைய அருமை சகோதரி பொற்கொடிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் திருமண நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிற்கிறேன். அவர் அவருடைய மனைவிக்கு மங்கள நான் அணிவிக்கப் போகிறார். அணிவிக்கப் போவதற்கு முன்பு அதை என்னிடம் காட்டி, அண்ணே இதை நீங்கள் பார்த்தீர்களான்னார். என்னப்பா, இது தாலியா என்னன்னு பார்த்தீங்களா? புத்தர் திருவுருவ சிலை, புத்தருடைய சின்ன சிலையை, அதை தான் நான் இப்போது மங்கள நானாக அணிவிக்கப் போகிறேன். அப்படி ஒரு அசைக்க முடியாத பௌத்த அம்பேத்கரிய செயல் வீரரை, தளபதியை இன்றைக்கு தமிழகம் தலித் அரசியல் இழந்து தவிக்கிறது. அது ஆற்றோனா துயரம். தமிழக அரசு தலையிட்டு நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க விரைந்த நடவடிக்கையை
மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? ஒரு தேசிய கட்சியினுடைய நாடறிந்த ஒரு தமிழக தலைவர் அவர் வீட்டருகிலேயே மாலை நேரத்தில் இத்தனை பேர் படுகொலை செய்துவிட்டு தப்பித்து போகிறார்கள் என்றால் சட்டம் ஒழுங்குக்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமா? ஒரு நாளாவது தமிழக ஊடகங்களோ பத்திரிகைகளோ கொலையை பற்றி செய்தி வராத நாளாக இருந்திருக்கிறதா? ஒரு நாளாவது இதழ்களிலே, நாளிதழ்களிலே, ஊடகங்களிலே கொலை செய்தி வராத நாள் உண்டா? தமிழக சட்ட ஒழுங்கு இதுவெல்லாம் போதாதா சாட்சியங்கள், எடுத்துக்காட்டுகள்? சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை.